சிரிச்சதெல்லாம் போதும். இப்போ ஒரு வில்லன் என்ட்ரியோட ஒரு டார்க் ஸ்டோரி கேக்குறீங்களா? என்ன மாயா, திடீர்னு வாய்ஸே மாறிடுச்சு. மற்ற கதையெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ ஏதோ ஸ்கெட்சு பெருசாக இருக்கும் போலயே. டேய் சச்சின், பேசாம கேளுடா. இந்த நெருப்பு வெளிச்சத்துல மாயா கண்ணை பார்த்தாலே பயமா இருக்கு. ஆமா மாயா, என்ன கதை இது? எதுவும் காட்டேரி கதையா இல்ல யாரையாவது பிரிக்கிற சதி திட்டமா? நாரதர் வேலைன்னு மாயா ஆரம்பிக்கும் போதே தெரியல, இது ஒரு தரமான வில்லத்தனம் கலந்த கதை. ஆமா, எப்பவும் ஹீரோ ஜெயிக்கிற கதையே கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு வில்லன் எப்படி ஜெயிச்சான், அவன் போட்ட தப்பான கணக்கு எப்படி மத்தவங்களை அழிச்சதுன்னு மாயா சொல்லட்டும். ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சு. அதுக்கு செம்ம பசி. ஆனா கஷ்டப்பட்டு வேட்டையாட அதுக்கு சோம்பேறித்தனம். உட்கார்ந்த இடத்துலயே பிரியாணி வரணும்னு ஒரு மரப்போந்துல வந்து செட்டில் ஆச்சு. அட, இப்போ ஒரு லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த லெக் பீஸை கடிச்சிட்டு ஒரு வாய் பிரியாணி சாப்பிடணும். அந்த டேஸ்டே தனி. நரியாரே, ரொம்ப நாளா இங்கதான் இருக்கீங்களா? வாங்க பறவையாரே, கூட வர்றது யாரு? நம்ம அண்ணியா? ரொம்ப டயர்டா இருக்காங்க போல. ஆமா நரியண்ணா, முட்டை போட போற. அட அப்படியா விஷயம்? கவலையே படாதீங்க, இது லக்கி மரம். இங்க வந்து முட்டை போட்டா குஞ்சுகள் எல்லாம் சூப்பர்மேன் மாதிரி பிறக்கும். நரியாரே, எங்க முட்டைகளுக்கு ஒன்னும் ஆபத்து வந்துராதே. நான் இங்க இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம்? நான் தான் வயசானவனாச்சே, இந்த பொந்தே கதின்னு கிடக்கிறேன். நீங்க மேல 3 கிளை பிரியிற இடத்துல கூடு கட்டுங்க, செம்மையா இருக்கும். மே மே நரியாரே, இங்கு புல்லு அதிகமா இருக்கு, நாங்க தங்கலாமா? வாங்கம்மா ஆடு, இந்த நரி மாமா இருக்கப்ப வேற எந்த பயலும் இங்க வர முடியாது. உன் குட்டிகளை நான் டே கேர் மாதிரி பாத்துக்குவேன். பாத்தீங்களா, நரிக்கு இப்போ டபுள் ஜாக்பாட். மேல பறவை குஞ்சு, கீழே ஆட்டுக்குட்டி. எப்படி சாப்பிடலான்னு நரி இப்போ ஒரு ஸ்கெட்ச் போடுது பாருங்க. பறவையாரே, ஒரு ரகசியம். கீழே இருக்கிற அந்த ஆடு இருக்குதே, அது உங்க முட்டைகளை ஆம்லெட் போட்டு சாப்பிட பிளான் பண்ணுது. இறை தேட வெளியே போனீங்க, குஞ்சு காலி. அப்படியா? இனி தண்ணி கூட பிடிக்க போக மாட்டோம், இங்கேயே நிப்போம். எம்மோ, மேலே இருக்கிற பறவைய பாத்தியா? அது உன் குட்டிய மட்டன் பிரியாணி பண்ணலான்னு ஷார்ப் பண்ணிட்டு இருக்கு. நீ வெளியே போன உன் குட்டிங்க பார்சல் ஆகிடும். ஐயோ, இனி ஒரு அடி கூட வெளியே வைக்க மாட்டேன். பாவம், பறவை மேல இருந்து ஆட்ட முறைக்குது, ஆடு கீழே இருந்து பறவைய முறைக்குது. ஆனா பாவம், 2 பேருமே பட்டினியால 0 ஆகிட்டாங்க. கடைசியில ஒரு நாள் பறவையும் காலி, ஆடும் காலி. எல்லாம் நரி போட்ட ஸ்கெட்ச். சூப்பர்! இன்னைக்கு பறவை சூப், மட்டன் பிரியாணி. வேலை செய்யாமலேயே இவ்வளோ கிடைக்குது பாரு. நரி புத்திலா! பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நரி மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற சில நாரதர் நரிங்க இல்லாதத சொல்லி நம்மள பிரிக்க பாப்பாங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன்னு யோசிச்சு பழகணும். இல்லனா நம்ம நிலைமையும் அந்த ஆடுகளுக்கும் பறவைக்கும் வந்த நிலைமை தான்.